தேவன் எந்த இடத்துல நான் மகிமைப்படுவேன் அப்படி சொல்லி எந்த இடத்துல முதலாவது சொன்னார் அப்படி சொல்லும்போது, நான் முன்னமே உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம், 17வது வசனம் மற்றும் 18வது வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, பார்வோனாலும் அவனுடைய சேனையினாலும் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆக யாத்திராமம் 14வது அதிகாரத்திலே 4, 17 மற்றும் 18 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தேவன் எப்படிப்பட்ட முகாந்தரத்தினாலே மகிமைப்படுத்தப்படுவார், நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் இவ்வளவாய் சொல்லுகிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனே சொல்றார், நான் இந்த இடத்துல இப்படிப்பட்டவைகளினாலே நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் எதை குறித்து சொன்னார் என்று சொன்னால், செங்கடலை 2ஆக பிளந்து அதிலே சத்துருக்களை மூழ்கடிக்கும் போது. அப்போ நீங்க இதை விளங்கிக் கொள்ளணும். நம்ம அடிக்கடி நம்ம தியானித்து வருகிறோம். அது எதை பற்றியது என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பார்வோனி அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் செங்கடலிலே மூழ்கடித்த விதமானது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை குறித்து தான் கொலோசையர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, ஞானஸ்நானத்தின் போது 2 காரியம் சம்பவிக்கிறது. ஒன்று, நம்முடைய பாவ மனுஷனாகிய அந்த பழைய மனுஷன் ஒளிந்து போகிறான், மூடப்பட்டு போகிறான், அவன் மாய்ந்து போகிறான். அதே சமயம் இன்னொன்று சம்பவிக்கிறது, புதிய மனுஷனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆக எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமே எதை பற்றியது? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பூரண வாழ்க்கையே எதை பற்றியது என்று சொன்னால், பழைய வாழ்க்கை கெட்டு அழிந்து புதிய வாழ்க்கை பிரகாசிப்பது. பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனின் சாயல் உடுத்துவிக்கப்பட்டிருப்பதுதான் மெய்யான கிறிஸ்தவம், பூரணமான கிறிஸ்தவம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால வந்தோம் போனோம், 4 பாட்டை பாடினோம், அப்புறம் என்னது கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், அந்தால போயிட்டோம் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எவைகளில் அவர் மகிமைப்படுகிறார் என்று உன்னிப்பாக நாம் யாத்திராமம் 14வது அதிகாரத்தின் வசனங்களை நாம் படிக்கும் போது, என்றைக்கு நம்முடைய பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டிருக்கிறானோ, எப்படி கொலோசையர் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு, அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட, அதாவது பூரண அறிவடையும்படி என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் ஞானஸ்நானத்தின் போது நடக்கிற அற்புதமான சம்பவங்கள். பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளும் களைந்து போடப்பட்டு, அதுதான் ஆரம்பத்திலே பழைய மனிதனாய் இஸ்ரவேல் ஜனத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனோடு வெளிப்பட்டார்கள். ஆகவே அதுதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் 1 கொரிந்தியர் 10:2 சொல்லுகிறது என்றால், அதனுடைய உண்மையான அந்த சத்தியத்தின் உண்மையான தாற்பயம் என்னவென்றால், நம்முடைய பழைய மனுஷன் மடிந்து புதிய மனுஷனாய் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக இந்த இடத்துல தான் தேவன் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார், மற்றபடி அல்ல. அதனால தேவன் எங்கே மகிமைப்படுவார்னு சொல்லி வேதத்துல நம்ம எங்கதான் பார்க்க முடியும் என்று சொன்னால், நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் களைந்தெறியப்பட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த புதிய மனுஷனுடைய சாயல்ல தான் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.